கவிதையை, ஒரு ஜோக்க எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆபாசமாக ஒரு ஜோக் அடிக்கப்படுது, சிரிக்கவே கூடாதுங்க அந்த ஆபாச ஜோக்குக்கு. தனி மனிதன் குற்றம் செய்யலாம், அதை கண்டிக்கக்கூடிய சமூகம் தான் நல்ல தலைமுறையை உருவாக்கும். அதற்கு பின்னால் கைத்தட்டுகின்ற சமூகம் மிகப்பெரிய பேரிழிவை சந்திக்கும். தவறுகள் இருந்தால் சிரிக்க அவசியம் கிடையாது. எங்கே தவறு நடந்தாலும் நீங்கள் பகிஷ்கரியுங்கள், நீங்கள் புறக்கணியுங்கள். எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்து பாருன்னா நீங்க சிரிக்கிறீங்க. அது நமக்கு அம்மாக்கு நடந்தா சிரிப்போமா? இல்ல நம்ம மனைவிக்கு நடந்தா சிரிப்போமா? கோர்ட்டுக்கு போக மாட்டோம், கேஸ்க்கு போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டோம். ஜோக்ல மட்டும் எப்படி சிரிக்கிறீங்க? எதற்கு சிரிப்பது, எதற்கு சிரிக்க கூடாது, எதற்கு சிந்திப்பது, எதை பற்றி சிந்திக்க அவசியம் இல்லை என்று தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்குள் ஒரு கவிதை நிகழ வேண்டும். கவிதை என்றால் என்ன என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். ஏன் ஒரு கவிதை போல, ஒரு சுத்தமாக ஒரு குழந்தை போல ஒரு கடவுளின் படைப்பு எவ்வளவு பியூர், அந்த பியூரஸ்ட் குவாலிட்டியோட நம்மளால இருக்க முடியல? சொற்களை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய பயிற்சி குறைந்திருக்கிறது.